Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பாக்குறேன். ஒழுங்கா ஒரு சேனல் வச்சு பார்க்க மாட்டியா? எதுக்கு இப்படி மாத்திக்கிட்டே இருக்க? பெரியம்மா, இந்த உலகத்துல மாறாததுன்னு எதுவுமே இல்லையே. தத்துவம். இதே மாதிரி நக்கலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காத. அவங்க இந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். ஐயோ பெரியம்மா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்கள விட்டுருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ என்ன மாதிரி டீல் பண்ணுவ? அந்த ஆள் இருக்கானே, பயங்கரமானவன். கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏணி போட்டு ஏறுவான். மேல போயிட்டான்னு வச்சுக்கங்க, ஏணியையே எட்டி உதைச்சிருவான். கொஞ்சமாவது மரியாதையா பேசு. ஏய், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். திரும்பவும் சொல்றேன், வீம்பு பண்ற இடத்துல இப்ப நாம இல்ல. நான் அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த ஆள் அமைதியானா. சாட்டை எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்காம விட்டோம்னா அது தப்பாயிடும் பெரியமா. ஏய் மல்லி, அவங்க வந்துட்டாங்க. வரட்டும் விடு. ஏய், பார்த்து பக்குவமா பேசு. அதெல்லாம் பாத்துக்கலாம் பெரியமா. வாங்க வாங்க. எழுந்துடி. என்ன சொன்ன மாதிரி டைப் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. அக்ரிமெண்ட்டை படிச்சு பாப்பேன். ஓகே, நான் தான் கையெழுத்தே போடுவேன். இந்தா படிச்சு பாரு. என்னடி ஆச்சு? ஓவரா நக்கலா பேசுன. இப்ப என்ன பண்ண போற? எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே. என்னடி, படிச்சிட்டியா? எல்லாமே ஓகேவா? நான் படிச்சிட்டேன். அவரை ஒரு தடவை படிக்க சொல்லுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, இவங்க படிச்சு காமிக்கட்டும். ஏய், அவங்க படிச்சாலும் இங்கிலீஷ்ல தாண்டி படிப்பாங்க. நீங்க படிங்க மேடம். ஏய், என்னடி இவ? I'm Miss Malli at the address mentioned above. மேடம், இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் நான் படிச்சிட்டேனே, அதே எதுக்கு நீங்க திரும்பவும் படிக்கிறீங்க? நீ தானம்மா படிக்க சொன்ன. நான் தான் படிக்க சொன்னேன். எங்க பெரியம்மாக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, அதனால நீங்க டைரக்டா தமிழ்லயே படிச்சிருங்க. இந்த கெத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடி. போகட்டும், பாத்துக்கிறேன். நல்லா கேட்டுக்கோமா, தெளிவா படிக்கிறேன். மேற்கொண்ட விலாசத்தில் இருக்கும் மல்லி ஆகிய நான் திரு விஜய் அவர்களின் குழந்தைக்கு அம்மாவாக நடித்து அவர்கள் சொன்ன 2 மாதத்திற்குள் வெண்பாவிற்கு அம்மா என்ற வார்த்தையை கேட்டாலே வெறுப்பு வரும்படி செய்வேன். அதற்காக திரு விஜய் அவர்கள் 20 லட்சம் சம்பளமாக பேசியிருக்கிறார். அதற்கான முன்பணமாக 5 லட்சத்தை பெற்றுக்கொள்கிறேன். மீதமுள்ள தொகையை 2 மாதம் முடிந்த பின் பெற்றுக்கொள்வேன். சொன்னபடி என்னால் 2 மாதத்திற்குள் அம்மா என்ற சொல்லை கேட்டால் வெண்பாவிற்கு வெறுப்பு வர வைக்க முடியவில்லை என்றால் மீதி தொகையை எனக்கு தர தேவையில்லை. அதேபோல் நான் குழந்தைக்கு அம்மாவாக மட்டுமே நடிக்க செல்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு மனைவியாக நடிக்க செல்லவில்லை. ஒரு மனைவி பார்க்கும் எந்த வேலையையும்
அதாவது காஃபி கொடுப்பது, டிஃபன் எடுத்து வைப்பது, டவல் கொடுப்பது என மனைவி செய்யும் எந்த வேலையையும் செய்வதைப் போல் நான் நடிக்க தேவையில்லை. விஜய், அந்த பணத்தை எடுத்து கொடு. சரிம்மா. குமுதா வாங்கி கொடி. ஏய் குழந்தைய வெறுக்க வச்சு சம்பாதிக்கிற காசு பாவப்பட்ட பணம்டி. நீ வாங்கிக்க. ஏய் நான் தொட மாட்டேன். வாங்கி கொடி. சரி வாங்கிக்கோ. கொடுங்க. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ இதை கொண்டு போய் கொடுத்து என் தம்பி தங்கச்சிய அண்ணன் குடும்பத்தை காப்பாத்தணும். இனி ஒரு நிமிஷம் கூட அவங்க அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்க கூடாது. என்ன? சரிடி, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏய், எங்க அண்ணி கண்ணுல பணத்தை காட்டிடாத. ஊர்க்காரங்க முன்னாடி வச்சு பேசி அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து தம்பி தங்கச்சிங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. மீதி பணத்தை இன்னும் 2 மாசத்துல செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிடு. சரிடி. அக்ரிமெண்ட் கொடுங்க, கையெழுத்து போடுறேன். இந்தாங்க தம்பி. மல்லி இந்தா. பாத்தியா, ரொம்ப நல்ல சகுனம். கரண்ட் கட் ஆனதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏன் உங்க ராசி நல்லா இல்லாம கூட கரண்ட் கட்டா இருக்கலாம்ல? ஏன் ராசியா? சரி, நல்ல விஷயத்துக்காகவா கையெழுத்து போடுறீங்க? சகுனம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அக்ரிமெண்ட் தானே, கையெழுத்து போடுங்க. விஜய், கையெழுத்து போடுப்பா. நீயும் போடுமா. இப்ப என்ன சொல்வீங்க? கையெழுத்து போடுறியா? இந்தாங்க. பெரியம்மா, பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம். இதுல புடவை ஜாக்கெட்லாம் இருக்கு, போய் மாத்திட்டு வா. இது எதுக்கு? வெண்பாக்கு அம்மாவா கூட்டிட்டு வரணும்ல, போய் மாத்திட்டு வா. ஏய் மல்லி, குமுதா கூட போ. மல்லி, ஏய் வருவா, போ. போடி. போலாமாமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. வரோம். சரிங்க, போயிட்டு வரேன். வர மேடம். வாங்க.